அனைவருக்கும் வணக்கம். நம்ம நாட்டில் எங்கெல்லாமோ பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. எத்தனையோ பிரச்சனைகள், வன்மங்கள், எதிர்ப்புகள், ஒருவருக்கு ஒருவர் முரண்பாடாக வாழ்வது, போட்டி, பொறாமை. இதுக்கும் காரணம் என்னவென்றால் அது வறுமை. வறுமை, பசி, வேலையில்லா திண்டாட்டம் இவைகள்தான் அதற்கு மூலாதாரமாக உள்ளது. நான் இது எதற்காக சொல்கிறேன் என்றால், தவறுக்கெல்லாம் வறுமை தான் காரணங்கிறது ஒரு சரியான காரணம்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் கூட ஒரு மனுஷன் தவறு செய்யும்போது அவன் நிலை தடுமாறி அவன் தவறு செய்கிறான். சிலவன் தெரிஞ்சே அந்த தவறுகளை செய்கிறான். சிலவன் பணங்காசுக்காக அவன் எதை வேணாலும் செய்யணுங்கிற முடிவில் ஒரு மனிதன் வந்துடுறான். பணத்துக்காக ஒரு உயிருக்கு கூட சேதம் விளைக்க அவன் தயங்குவதில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு எந்த மனுஷனுமே பிறக்கும் போதும், பிறந்து தாய் வளர்க்கும் போதும் அவன் கெட்டவனாக இருக்கதே இல்லை. ஆனால் அவன் வாலிப பருவம் அந்த நேரத்தில் அவனுக்கென்று ஒரு வாழ்க்கை அமைக்கும் நேரத்தில் தான் அவன் நிலை தடுமாறி போகிறான். இது எதனாலன்னு சொல்லி நம்ம யோசித்து பாருங்கள். நீங்கள் அனைவரும் யோசித்து பாருங்கள். அடிப்படை காரணம் எதுவாக இருக்கும்? ஒருவனுக்கு உணவு, நிம்மதி, நல்ல குடும்பம், வருமானம் இவைகள்லாம் இருந்தால் அவன் பாட்டுக்கு அவன் வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் முதல்ல அவனை கவலையடை செய்வது வறுமை. இரண்டாவது பண தட்டுப்பாடு. பணம் தட்டுப்பாடு. இப்போ வீட்டுக்கு தேவையானது, குழந்தைகளுக்கு, மனைவிக்கு எத்தனையோ தேவைகள் இருக்குது. ஆனால் அவன் வேலைவாய்ப்பு இல்லாமல் கூட போயிடுது. அந்த நேரத்தில் அவன் தவறான முடிவு அவன் எடுக்கான். தவறான முடிவு எப்படி எடுக்கான்? நம்ம குறுக்கு வழியில் ஏதாவது நம்ம முன்னுக்கு வந்துடணும், நம்ம குடும்பத்தை காப்பாற்றிடணும், ஏதோ ஒரு தவறை செய்வோம், அந்த தவறை செஞ்சுட்டு அதில் வர்ற வருமானத்தை வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் எந்த தவறும் செய்யாமல் வாழ்ந்துருவோம் அப்படின்னு கூட சில பேர் யோசித்து தவறுகளை செஞ்சு அதில் அந்த தவறில் அவன் தப்ப முடியாமல் மாட்டி அந்த குடும்பமே சின்ன பின்னமாக சீரழிஞ்சு போகிறது. இப்போ இதுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் வறுமை, இந்த ரெண்டும் ஒழிஞ்சாதான் நம்ம நாட்டில் அமைதி இருக்கும், ஒருவருக்கு ஒருவர் நிம்மதியாக வாழ முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். இந்த வறுமையும் இந்த பணத்தாசையும் தான் அவன் பாதி மனிதனாக பாதி மிருகமாக அவன் மாறிடுறான். இதை சரி பண்ணுறதுக்கு என்ன செய்ய வேணும்? தப்பு செஞ்சால் தண்டனை உண்டு, சட்டம் உண்டு. தவறு செய்தவர்களை தண்டிக்காமல் ஒருபோதும் விட மாட்டார்கள். ஆனால் அவன் தவறு செய்யாமலே இருக்க அவனுக்கு ஒரு வேலை கிடைக்கணும், வேலைக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கணும். அதாவது நம்ம நாட்டில் தகுந்த வேலை, தகுந்த ஊதியம் இரண்டுமே கிடைக்கணும். வேலை அதிகம் இருக்கும், குறைந்த ஊதியம், அப்பவும் அவன் புலம்பிக்கிட்டே தான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பான். அதனால் இந்த வறுமை ஒழியணும், வேலை வாய்ப்பு கிடைக்கணும், நல்ல கல்வி அமையணும், நல்ல வழிகாட்டுதல், வாழ்க்கை வழிகாட்டுதல் முறை வரணும். இவைகளை எல்லாம் அடிப்படை பிரச்சனையாக வைத்துவிட்டு நாம் மேலே சென்று ஒவ்வொன்றாக சரி பண்ண முடியாது. அதையெல்லாம் சரி செய்ய வேண்டும். இப்போ நம்ம தமிழகத்தை எடுத்துக்கிட்டால் 55 லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. பாதி பேர் ஏதோ ஒரு வேலையை செய்கிறாங்க. மனசுக்கு பிடிச்சி வேலை செய்கிறவங்க கம்மி, மனசுக்கு பிடிக்காமலே வேலை செய்கிறாங்க. ஆண்கள் வேலைக்கு செல்கிறாங்க, வருமானம் போதாது. பெண்களும் ஏதோ ஒரு வேலைக்கு செய்கிறாங்க. அப்போ இயந்திர வாழ்க்கையாக இருக்குது. இதில் எவ்வளவோ கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், இப்படி தான் வாழ்க்கை நகர்ந்து கொண்டு இருக்கின்றது. காரணம் வறுமை, வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி. இந்த மூன்று முக்கியம். இவைகளெல்லாம் சரி செய்தால் இந்த மனிதர்களை, இந்த மக்களை ஓரளவுக்கு நிம்மதியாகவும் வைக்கலாம், தவறுகள் இல்லாத மனிதர்களாகவும் உருவாக்கலாம். இது அரசியலற்ற என்னுடைய கருத்தாக பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.